ஸோ ஹாய் ஹலோ ஒன் வெல்கம் பேக் கைஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து மைன்கிராஃப்ட் பீட்டா வெர்ஷன் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ குளக்குலான்னு பேச வேணாம், மேபி லேட்டர். ஓகே, சைனின் வந்து அப்புறமா பண்ணிக்கிறேன். இது வந்து நான் எப்போயோ இப்போல்லாம் க்ரியேட் பண்ணது. ஓகேங்களா? ஏன் பீட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு இதில் தான் மாடு இல்லாமல் இருக்குது. ஃபஸ்ட்டு இதை விளையாடிப்போம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதை விளையாடுவோம், அதுக்கப்புறமா நம்ம பார்த்துக்குவோம். இதுக்கு வந்து நான் மீஹாவுக் வேர்ல்டு அப்படின்னு பேர் வைக்க போகிறேன். மீஹாவுக் வேர்ல்டு. ஓகேங்களா? ஸோ யா, க்ரியேட்டிவ் வேணாம், சர்வரு நார்மல், ஹார்ட்கோர்லாம் வேணாம், நான் செத்துருவேன். ஓகே, ஃப்ளாட் வேர்ல்டு, போனஸ் டெஸ்ட்டு, ஷோ கோஆர்டினேட்ஸ் கண்டிப்பாக வேணும். டேஸ் எத்தனை விளையாடுறேன்னு தெரியணும். அது ஓகே. மல்டிப்ளேயர் இல்லை இப்போதைக்கு. ஹீச்சங்ஸ் மல்டிப்ளேயர் இப்போதைக்கு வேண்டாம். ஓகேங்களா? இந்த வேர்ல்டுக்கு வேணாம். நம்ம மல்டிப்ளேயர் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோட லைவில் வேணால் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கு நான் சைன்இன் பண்ணிடுறேன். ஓகே, பீட்டா வெர்ஷன். ஓகேங்களா? இது பீட்டான்றனால கொஞ்சம் அது லேட்டஸ்ட் வெர்ஷன் இல்லை, கொஞ்சம் ஓல்டு வெர்ஷன் தான். பட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். மைன்கிராஃப்டை கஷ்டப்பட்டு அந்த மாடு இம்மார்டலிட்டின்ற மாடு இல்லாத ஒரு இதை தேடுறதுக்கே எனக்கு வந்து 2 நாள் ஆச்சு. இன்றைக்கி வந்து டியூஸ்டே, சண்டே நான் சொன்ன லைவில் இந்த மாதிரி அப்படின்னு VPN போட்டு தானே இருக்கேன் இல்லையா? அப்புறம் என்னது இது இருக்குது. ஸோ ஒரு நிமிஷம் இருங்க, உள்ளே போனோட் கண்டிப்பாக உள்ளே வந்துட்டோம். ஓகே இருங்க, லோட் ஆகுது. ஆல்ரைட். லைக் சென்சிட்டிவிட்டி ஏன்டா ரொம்ப அதிகம். ஸோ சென்சிட்டிவிட்டி மட்டும் கொஞ்சம் கோளாறு. இருங்க அப்படி போயிட்டு எங்களை அது டச்சா ஜென்ரலா டச்சில் தானே இருந்தது. இருங்க, நான் கண்ட்ரோல் மூடும் அந்த ஒரு கண்ட்ரோல் பேட் இருக்குமே, இதுவா? இது வச்சுக்கிறேன். திஸ் இஸ் கைண்டாக ஈஸி டு மீ. இது வந்து இவ்வளோலாம் வேணாண்டா, ஒரு 45 பக்கா கைஸ். பக்காவாக இருக்குது. இந்த மாதிரி தான் நான் விளையாடுவேன். ஓகே, வுட்டை கட் பண்ணுவோம். அப்பா, ஐயோ முடியலைங்க. பீட்டா வெர்ஷனில் போய் விளையாடுற நிலைமைக்கு தள்ளி விட்டார்கள் நம்மளை. ஏபிகே தான். ஓகேங்களா? பொசிஷன் வந்து -47 69. ஏன்டா அந்த பொசிஷனை கொஞ்சம் கீழே வைங்களேன்டா, மறைக்குதுடா. ஐயோ அது என்னதுன்னே தெரிலையே. 13 தான் நினைக்கிறேன். பார்த்துக்கலாம், அது என்ன கலர் பார்க்கலாம். ஓகே, இப்போதைக்கு நம்ம ஸ்டோரேஜுக்கு மாறுவோம். ஐயோ முடியலைங்க. எப்பா அதுக்குள்ளே 3 நிமிஷம் ரெக்கார்டிங்களா? என்ன சொல்கிறது, இதுதானா? இதுவா? ஓகே, லாங் இதில் லாங் ப்ரெஸ் பண்ணாலும் கிராஃப்ட் பண்ண மாட்டேனாடா. இல்லைடா, கிராஃப்ட் ஆகுடா. ஓகே, கிராஃப்ட் ஆகிட்டானா கொஞ்சம் ஸ்டிக்ஸு கிராஃப்ட் பண்ணிக்குவோம். ஒரு கிராஃப்டிங் டேபிள் இங்கே போடு. ஸ்டிக்ஸ் ஆல்ரெடி இருக்கா. இதில் ஒரு பிக்காக்ஸை மட்டும் செஞ்சுட்டு கொஞ்சமாக ஸ்டோன் மைன் பண்ணிட்டு கன்டினியூ பண்ணுறேன். ஓகே, ஒரு ஹாஃப் ஸ்டாக்ஸ் வந்து நான் ஐயோ பிளாக் ஸ்பேஸ் விளையாடி கிரைண்டே வருதுங்க. சரி அப்போ ஆனால் அதில் நான் பெரிய ப்ராஜெக்ட்ஸில் இப்போ தான் இறங்கியிருக்கேன். எங்கடா கிராஃப்டிங் டேபிள்? ஓகே, இங்கே தானே எங்கேயோ போட்டேன். பிளான்ஸ் இருக்குது, இன்னொன்று செஞ்சுக்குவோம். ஃபஸ்ட்டு கிராஃப்டிங் டேபிள், ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட்டு இம்ப்ரெஷன்ன்ற மாதிரி. ஃபஸ்ட்டு கிராஃப்டிங் டேபிள் இஸ் த பெஸ்ட் கிராஃப்டிங் டேபிள். மிஸ் பண்ணிட்டோம். ஓகே, ஜிஜி பை பாய். ஓகே, இது இங்கே போட்டு இப்போதைக்கு என்னோடய இன்வென்ட்ரியை நான் கொஞ்சம் ஷார்ட் பண்ணிக்கிறேன். இப்படி இருந்தால் பக்காவாக இருக்கும். ஓகே, இப்போதைக்கு ஃபஸ்ட்டு டேவை வந்து நம்ம சர்வை பண்ணோன்னா நம்மளுக்கு தேவையானது ஒரு 3 ஆடுகள். இங்கேயே ஒரு ஆடு பார்த்தேன். எங்கே அந்த ஆடு ஓடிடுச்சா? எங்கடா போன ஆடு? ஃபஸ்ட்டு நான் ஒரு 3 ஆடை பார்த்துட்டேன். இப்படி ஒரு ஜம்பை போட்டு அடிக்கலாம். பட் இருந்தாலும் விடுங்க, இப்போ தான் நம்ம கேமுக்குள்ளே வந்திருக்கோன்றனால கொஞ்சம் பழகணும் கேமு. ரோப்ளாக்ஸ் விளையாடுற மாதிரி விளையாடிட்டுருக்கிறேன். கண்ணு கெட்டுற தூரத்துக்கு பார்த்துட்டேன். போடுங்க லக்குங்க. இங்கே பாருங்க எத்தனை சீப்புன்னு. பரவாயில்லையே, என்னோடய மைன்கிராஃப்ட் ஸ்பீட் எனக்கு இது. அந்த இது மேலே இருக்கிற டெக்ஸ்ட் எப்படியாச்சும் மறைக்க முடியுமா? குட் நாட் ஆக்சஸ்ஸு இதம்மா. ஓகே இருங்க. ஐயோ ஹவு டு பிளேலாம் வேணாண்டா. அக்சசிபிலிட்டியில் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் இது குறைச்சா அது போக மாட்டேங்குதுங்க. எனேபிள் ஓப்பன் ஜஸ்ட்டு அக்சசிபிலிட்டி எக்ஸ்ட்ரா லார்ஜ் நியூவை வேணாம். ஓகே, அது போகலங்க. ஓகே, 30 -45 ஓகே அப்படி போகுது. 3 உள்ள இல்லைடா. இங்கே இருக்கீங்களா? இங்கே பாருங்க. ஐயோ என்னடா ஜம்ப் பட்டன் கரெக்டாக ஒர்க் ஆகல. ஓகே, இப்படி ஜம்ப் பண்ணி அடிச்சிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக. ஐயோ ஃப்ளோட்டிங் பால் அங்கே இருக்கா? அதானே பார்த்தேன். எங்கள் ஃப்ளோட்டிங் பாலை தூக்கிட்டு போயிட்டு எங்கே ஒரு இங்கே வச்சுக்கலாம்.
பக்காவாக இருக்கும். ஓகே, இங்கே பாருங்க இப்படி ஜம்ப் பண்ணி இப்படி அடிக்கலாம், பக்காவாக ஹை டேமேஜ் இருக்கும். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு நம்மளோட ஒரு அயன் ஆர்மர் எடுக்கிற வரைக்கும் வேணால் போகலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் நம்ம ஸ்பான் ஆன இடத்த. வில்லேஜ் கிடைக்குமா? கிடச்சா நல்லாயிருக்கும். இந்த இடம் பயங்கர ஃப்ளாட்டாக இருக்குது. இந்த இடம்னா பக்காவாக இருக்கும் கட்டுறதுக்குலாம். ஓகே, ஸோ ஓகே, இப்போதைக்கு நான் இந்த இடத்துலையே கொஞ்சம் குடிசல், மலைக்கு மேலே அதிகமான சான்ஸுங்க வில்லேஜ் போனாங்க. இருங்க, இப்போதைக்கு நம்ம கிராஃப்டிங் டேபிளை போட்டு பெட்டை இங்கே போட்டு ரீஸ்பான் பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு இங்கே செட் பண்ணிடுறேன். ஓகேங்களா, அடுத்ததாக ஒரு செஸ்ட்டு வேணும். செஸ்ட்டு செய்ய முடியாது. இருங்க, செஸ்ட்டுக்கு என்ன வேணும்? செஸ்ட்டுடா, எங்கே செஸ்ட்டே காணுமே. இப்போ நான் கிராஃப்டிங் டேபிளில் தானே இருக்கேன், கிராஃப்டிங்கில் தான் இருக்கேன். சரி, ஓகே, ஒரு ஃபர்னாஸை போடு. மரங்கிடம் எங்கேயாச்சும் பக்கத்தில் இருக்கிறதா தான். இதில் காடு மாதிரி நான் சொல்கிறேன். காடுக்கு நம்ம ரூட்டு தெரிஞ்சுக்கணுங்க. காடுக்கு நம்ம ரூட்டு அப்படி போகணும். ஓகேங்களா. சவானாவா? சவானா பயம் இருக்கிறதாங்க. தண்ணீர் விழுந்தோடனே போட் ரெசிபிலாம் நல்லா ஆகுதுங்க. ஓகே, லாவா புல். ஐ ஃபவுண்ட் த லாவா புல். அங்கே அந்த ஆடு பக்கத்தில் இருக்குது. ஓகே, நம் மரத்துக்காக நம்ம இவ்வளோ தூரம் வர வேண்டியதாக தான் இருக்குது. ஏன்னா அங்கே தான் ஃப்ளாட்டான ஏரியா இருக்குது. எனிவேஸ் நம்ம அங்கேயே இருந்துக்கலாம். இப்போதைக்கு கொஞ்சோண்டு மரம் மட்டும் கலெக்ட் பண்ணிட்டேன். நான் ஒரு ஸ்டாக் ஆஃப் ஓக் லாக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு கண்டிப்பாக பண்ணுறேன். ஓகே, நான் வந்து தப்பாக சொல்லிட்டேன். ஒரு ஸ்டாக் ஆஃப் ஓக் பிளாங்க் செய்கிற அளவுக்கு இது செஞ்சுட்டு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஸ்டாக் ஆஃப் ஓக் லாக்ஸ் எடுத்துகிட்டு வரேன்ட்டேன். இப்போதைக்கு இந்த ஃபாரஸ்ட்லேருந்து நம்ம இப்போது நைட்டாக போகுதா? ஐயோ, சோறு வேறு இல்லையா? ஆஹா, அதான் துள்ளி குதிச்சு ஓடிட்டு இருந்தேன். ஓகே, பார்க்கலாம். அந்த இடம் தான் நம்ம குடிசை போட்ட இடம். அப்படியே பொறுமையாக போகலாம். நைட்டாக போகுது. அப்பா பார்த்துட்டேன். அதானே. ஐயோ, ஸ்பீடாகவும் போக முடியலங்க. ஐயோ, இப்போ மட்டும் அது காணோனா? இல்லை இங்கே இல்லை. இதெல்லாம் தாண்டி போனேன். கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோன்னு சொல்லிட்டு. பூ மாதிரி இருக்கும். கைஸ், இந்த இடத்துல இதில் நம்ம எங்கே இருக்கோ எப்படி இருக்கோ? பார்த்துறேன். அப்பாடா, சீக்கிரம் போடா. அப்பா தூங்கு. வாட், நீ தூங்குடா பா. ஓகே, ஃபஸ்ட்டு டேவை நம்ம தூங்கி கழித்து விட்டோம். நைஸு. இப்போதைக்கு இதையும் போட்டு இதை கொஞ்சம் எரித்து சோறு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுவோம். அடுத்ததாக நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் பிளாங்க்ஸு செஞ்சு கொஞ்சம் செஸ்ட்டு செஞ்சுக்குவோம். கிராஃப்ட். ஐயோ, இதில் நான் வந்து பெட்ராக் தான் விளாட்றேன் மொபைலுன்றதுனால. ஜாவா வந்து பிசி தான். ஓகேங்களா, பிசி நீங்கள் வாங்கிட்டாங்க, ஜாவா விளாடுவோம். வாட்ரா செஸ்ட்டோட வேர் இஸ் த செஸ்ட் மேன்? இல்லைங்க, இங்கே காட்டுதே. ஏன் இது இங்கே காட்டல? இல்லை காட்டுதா? எனக்கு தான் கண்டு தெரியலையா? ஒருவேளை இதுலையா இங்கே காட்டுறது ஏன் கைஸ் அங்கே காட்டல? ஏன் தெரியலையா? ஒரு தடவை கிராஃப்ட் பண்ணால் தான் காட்டும் போல். இப்போ தான் எனக்கு வந்து அதோட ரெசிபியை அன்லாக் ஆகுதா? எப்படி இதோட ரெசிபி அன்லாக் பண்ணுவோம்? தெரியல, கொடுங்க. லாஜக் ஆக இப்போதைக்கு இதுக்குள்ளே நான் இதெல்லாம் வச்சுட்டு. ஓகே, சோறு ரெடி. அப்படி தானடா? ஓகே, சோறு ரெடி. ஓகே, கொஞ்சமாக சாப்பிட்டு நான் ஸ்ட்ரிப் மைனிங் பண்ணிடுவேன். லெவல் 16 வரைக்கும் போகணும். ஓகேங்களா, நான் ஸ்ட்ரிப் மைனிங் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ இருங்க வரேன். ஒரு ஷவல் மட்டும் செஞ்சுக்குவா. ஷவலை செஞ்சுட்டு. ஐயோ, மட்டன் வேணும்டா. இன்னும் போ. இருங்க, நம்மளுக்கு கொஞ்சம் டார்ச் வேணுமே. ஐயோ, லாக் எல்லாத்தையுமே இதாக மாட்டேன்னா திரும்ப போயிட்டு நான் கொஞ்சம் லாக் மைண்ட் பண்ணிட்டு வரேன். ஓகே, இப்போதைக்கு நான் வந்து கொஞ்சம் லாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன். எதுக்காகடா லாகு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வரேன். லைட்டாக மட்டும் பிளாங்க்ஸ் வேணும். டொஜக் போகணும்.
எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா இதை ஸ்மெல்ட் பண்ணுறதுக்காக. ஸ்மெல்ட் பண்ணால் நம்மளுக்கு சார்கோல் கிடைக்கும். சார்கோலை வச்சு நம்ம ஒரு டார்ச்சு செஞ்சுக்கலாம். டார்ச்சை வச்சு நம்ம மைனிங் பண்ணலாம். ஓகேங்களா? எப்படி இதுக்காக நீங்கள் கோல்லாம் மைன் பண்ண வேணாம். நான் ஒரு 10 ஓகே ஒரு 10 சார்கோல் ஸ்மெல்ட் அனவுட் கண்டு. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நான் இப்போது லைட்டாக எக்ஸ்ப்ளோரேஷன் வந்தேன். ஜஸ்ட்டு இதாக இப்படி போனால் நம்மளோட அந்த குடிசை வீடு வந்துடும். ஸோ இந்த பம்கின்லாம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணிக்கலாம், ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும். ஓகே, லெட்ஸ் கோ ரிட்டன், லெட்ஸ் கெட் ரிட்டன். ஆல்ரைட், நம்ம வந்தாச்சு. இப்போதைக்கு 10 தானடா கேட்டேன். ஓகே, இன்னும் ஒன்றே ஒன்று வந்ததுன்னா ஒரு ஸ்டாக் ஆஃப் பண்ணிடலாம். ஆல்ரைட், ஸோ இப்போதைக்கு இந்த இது வேணுண்டா தம்பி எனக்கு. ஓகே 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 தம்பி வாப்பா. டங் 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 டங், அப்புறம் டங் 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 டங். ஓகே, பக்கா. இப்போதைக்கு 16 சார்கோல் நம்ம ஸ்பெல் பண்ணோமா, அந்த 16ஐயும் யூஸ் பண்ணி நம்ம வந்து டார்ச் செஞ்சு மைனிங் போக போகிறோம். கேவ் மைனிங் இல்லை, ஸ்டிப் மைனிங்கு. ஸ்டிப் மைனிங்க்கு லெவல் தெரிஞ்சிருக்கணும், பட் எனக்கு தெரியும். அதனால் நான் வந்து ஸ்டிப் மைனிங் பண்ண போகிறேன். அப்படின்ற மாதிரி இல்லை. எங்கடா இந்த ஃப்ளோட்டிங் பால் நான் வைக்கட்டும், கருமம் எங்கே வச்சாலும் தொல்லையாகவே கிடக்கு. டார்ச் வேணும், மட்டன். சரி ஓகே, இப்போ லெட்ஸ் கோ. ஸ்டிப் மைனிங் எப்பயுமே நல்ல இடத்துல ஆரம்பிக்கணுங்க, அப்புறம் ஃப்யூச்சரில் பெரிய தொல்லையாக வந்துடும். அதனால நான் கொஞ்சம் தூரமாக தள்ளி வந்து இங்கே கட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து நம்ம ஸ்டிப் மைனிங் போவோம். இது இப்போ என்ன பக்கம்? ஓகே, பக்காவாக இருக்குது. 4 பிளாக். ஓகேங்களா? நான் இங்கே ஸ்டார்ஸ் போடணும், 1 வே தான் போடுறேன். ஓகே, நான் லெவல் 16க்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், நம்மளது ஸ்கில். வாடா வாடா வாடா. ஐயா அடிக்கிறாங்க கைஸ். உள்ளே குடிச்சிட்டான். போடு போடு போடு. ஃபஸ்ட்டு டே திப்பு இல்லை. ஐயையோ, நான் வாட்டுக்கு நீ சரி ஜாலியாக போகலாம் அப்படின்னு நினச்சா பயங்கர தொல்லை போச்சு. இன்னொருத்தனா சேர்த்து தொலை. ஐயோ கைஸ், என்னங்க வந்துன்னே இருக்கா நீங்கள்? நான் வேறு இதில் மைண்ட் பண்ணி போடுவியா? இருங்கய்யா கொஞ்சம். எவனாச்சும் வந்துட போகிறான். ஓகே, ஐயோ மைனே மறந்துடுது. அவ்வளோதாங்க, பக்கா 55. ஓகே, இதுதான். ஓகே, இங்கே நம்ம வந்து ஒரு டார்ச் பக்கா. இப்போதைக்கு நான் அப்படியே கீழே போகிறேன். கைஸ், முதலையன் அதுவும் 40 கிட்டே கிடச்சிருச்சு நம்மளுக்கு. அப்போ ஒரு பக்காவாக போட்டோம். எவ்வளோ ஆயண்ணே? 2 கிட்டே கிடச்சிருக்கா. 4. ஓகே, 4 8 இப்போ வரைக்கும் 10. ஓ நைஸ். 10,000 தானா இல்லை இன்னும் எக்ஸ்ட்ராவா? 12 இல்லையா? ஸோ ஓகே, 10 பெருசு. ஒரு இடத்துல 10 கிடைக்கிறதே பெருசு. எனிவேஸ் 10,000 இப்போதைக்கு கிடச்சிருக்கு. நம்மளுக்கு ஒரு 32 ஹாஃப் ஸ்டாக் போதும். ஹாஃப் ஸ்டாக் வந்து அயனார் மாதிரி ஷீல்டு, பக்கெட்டு கிக்கெட்டு எல்லாம் செய்கிறதுக்கெலாம் பக்காவாக இருக்கும். வரைக்கும் எவ்வளோ வந்திருக்கேன்னா 40 வரைக்கும் வந்திருக்குங்க. ஆமாம், 40 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ ஓகே, ப்ரோ ஓகேவா? கரெக்டாக இருக்கா? ஓகே, ஸோ ஓகே கைஸ், இப்போதைக்கு நான் லெவல் 16 போயிட்டு கண்டிப்பாக பண்ணுவேன். கைஸ், நம்மளது பிக்காக்ஸ் பனால் ஆகிவிட்டது. பனால். ஓகேங்களா? இப்போ நான் போயிட்டு திரும்ப இன்னொரு பிக்காக்ஸ் கிராஃப்ட் பண்ணிட்டு வரணும். 32 கிட்டே வரும்போது பனால் ஆகி வச்சுது. பனால். ஸோ போயிட்டு இன்னொரு பிக்காக்ஸ் கிராஃப்ட் பண்ணிட்டு 16வது லெவல் போயிட்டு கண்டிப்பாக பண்ணுறேன். கைஸ், மான்ஸ்டர் ஃபைட்டு. எப்பா ஐயா அப்பா சேர்த்துடுச்சு. அவனுக்கு பின்னாடி இருந்தாலும் வந்துடாதீங்கடா, தப்புன்னு நான் தூங்கிறேன். ஸ்லீப்பிங் த்ரூ த நைட்டு. தூங்கு டே 2 ஃபினிஷ் பண்ணேன். ஓகே, முடிச்சாச்சு. இன்னொரு பிக்காக்ஸ் வேணும்டா எனக்கு. எதுவுமே இல்லையா என்கிட்ட? ஸ்டிக்கூஸ் கொஞ்சம் கிராஃப்ட் பண்ணிக்கலாம். ஸ்டிக்கூஸ் பிக்காக்ஸூஸ் கொஞ்சம் கிராஃப்ட் பண்ணிக்கலாம். ஒரு 2ஆவே கிராஃப்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போதைக்கு நம்ம திரும்ப போகலாம். ஸோ கைஸ், பார்த்தீங்கன்னா இதான் வந்து லெவல் 16. பாருங்கள், கரெக்டாக உங்களுக்கு தெரியுதா? அது போட உங்களுக்கு கரெக்டாக தெரியுதான்னு தெரில. 16 தான் இது. இங்கே நான் ஒரு 5x5 ரூம் மட்டும் கட்டிட்டு வரேன். ஏன்னா இங்கே தான் நம்ம கொஞ்சம் செஸ்ட்டு அது இதெல்லாம் வைக்கிறோன்னா அது கொஞ்சம் இந்த 5x5 ரூம் வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மைண்ட் பண்ணி கொண்டு இருக்கும்போது ரயன் ஓட மாசு அப்படிதான் நிறைய தாங்க. தரதே பெருசு.
நான் வேறு நிறையா தரணுமாடா அப்படின்னு சொல்லி ஒன்றுமே தராமையே விட்டுருவானுங்க அவனுங்க. ஆனால் நான் அப்படியே ரூம் கட்டுற வேலையை பார்க்குறேன். ஓகே, நான் இப்போதைக்கு இந்த ரூம் கட்டிட்டேன். ஸோ என்கிட்ட வுட் இருக்குன்றனால இங்கேயும் ஒரு கிராஃப்டிங் டேபிள் அத்தியாவசியமாக நம்மளுக்கு தேவைப்படும். ஒன்றை வச்சுட்டு ஒரு லார்ஜ் செஸ்ட்டே கிராஃப்ட் பண்ணிடுறேன். கிராஃப்ட் பண்ணிட்டு இப்போதைக்கு எனக்கு தேவையில்லாதது எல்லாத்தையுமே உள்ளே தள்ளிடுறேன். இந்த அயனுமே போட்டோம். இருங்களேன், ஃபஸ்ட்டு நான் எல்லாத்தையும் உள்ளே வைக்கிறேன். அப்புறம் தேவையானது மட்டும் எடுத்துக்கலாம். கேக் தேவைப்படும், அவ்வளோதானே. நட்டு தேவையில்ல, இது தேவை. இடி சரி இரு நீ போ. பர்ஃபெக்டா பக்கா 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 பக்கா. ஓகே போகலாமா? இங்கே தூண்டுவோம். ஸோ ஓகே, அயன் ஏதாச்சும் கண்ணுக்கு பட்டால் கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், அயன் மழை தான் போங்க. இங்கே பாருங்கள், இங்கேருந்து 1 2 3 4 பிளாக்ஸ் வந்த உடனே அயன் ஒன்று கிடச்சா கூட பெரிய விஷயம். ஏன்னா இவ்வளோ சீக்கிரம் என்ன நம்மளுக்கு இந்த பீட்டா வெர்ஷன்ன்றனால இப்படி இருக்குங்க. இத்தனை நேரத்துக்கு நான் பாக்கெட் எடிஷன் இது நார்மலாக வந்து நினச்சிக்கோங்க ஐயோனே கிடைக்கிது. நான் விளையாடிருக்கேன் அதெல்லாம் ஏபிகேல. அதில் தான் சொன்னலாம் அந்த இம்மோர்டலிட்டி மாடு வரும்னு. இப்போதைக்கு இது ஒரு ஸ்டார்டிங் மாதிரி, ஓகேங்களா? இதை நான் கம்ப்ளீட் பண்ணால்தான் பண்ணுவேன், ஒரு வேளை பண்ணாமலும் இருப்பேன். ஏன்னா அதுக்கு இந்த சீரீஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளார எனக்கு வந்து நல்ல பீட்டா இல்லாமல் இந்த லேட்டஸ்ட் வெர்ஷன். ஆர் யூ சீரியஸ் கைஸ்? என்னங்க இவ்வளோ அயன் கிடைக்குது? ஆனால் அயன் கிடைக்கக்கூடாது, ஏதோ ஆபத்து இருக்குது தெரிஞ்சு போச்சு. ஓகே, ஐ கெஸ் இதை மைண்ட் பண்ணனா எனக்கு தேவையான அயன் கிடைக்கிடும். டாப்பில் கீப்பில் வச்சுருப்பானுங்களே, அதானே. டாப்பில் வைக்காமல் நீங்கள் இருக்க மாட்டீங்களே சார். பிக்காக்ஸ் வந்துச்சா? ஸோ ஓகே, இப்போதைக்கு எவ்வளோ இருக்குது? இதில் ஒரு 17, அதில் ஒரு 18 கிட்டே இருந்தது. ஐயோ கைஸ், எனக்கு இவ்வளோ சீக்கிரமாக கிடச்சி போச்சா? 35 கிடச்சிடுச்சு. போடுங்க, ஓகேங்களா? இப்போதைக்கு காபிள் ஸ்டோனை வச்சு நான் வந்து ஒன்று செய்யணும். இது இல்லை இது, ஓகேங்களா? கிராஃப்ட் ஆகுடா. இது தொட்டால் தான் கிராஃப்ட் ஆகுமா? ஓகே. இப்போதைக்கு நான் ஒரு 52 ஸ்டார் செஞ்சு இதுக்கு ஒரு படிக்கட்டு மாதிரி போட்டுடுறேன். ஏன்னா அப்போ தான் ஏறுறது இறங்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். போட்டுட்டு மேலே போயிட்டு. ஓகே கைஸ், இப்போதைக்கு மேலே வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தான், அவ்வளோதாங்க. இது வரைக்கும் போடுறதே பெருசு. கரெக்டாக பண்ணியிருக்கேங்க, பார்த்தீங்களா இல்லையா? இதுதான் கேல்குலேஷன். இங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகணும் நம்மளோட இதாக இங்கே. ஓகே இப்போதைக்கு இதுக்கு வந்து எனக்கு அடுத்துட்டு ஃபியூல் வேணுமா? பார்த்தா கொஞ்சம் 5 போதும், 7 போதும். இது ஸ்மெல்ட் ஆனவிட்டு கன்டினியூ பண்ணுறேன். டே 2வே முடிஞ்சிருச்சு, ஆனால் இன்னுமே அயன் வந்து ஸ்மெல்ட் ஆகி முடியலை. இப்போ தான் 12 வந்துருக்கு. சீக்கிரம் கைஸ், ஒரு 17 அயன் கிடைத்துள்ளது இப்போ வரைக்கும். அதை வச்சு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஆர்மர் செட்டை ஃபஸ்ட்டு பண்ணுவோம். ஒரு ஹெல்மெட்டு, ஓகே லெகின்ஸ் மட்டும்தான். இன்னும் ஒரு 1 2 3 7, ஓகே 7 அயன்ஸ் இருந்தால் போதுங்க. ஃபுல் அயன் ஆர்மர் இருக்குது, நம்ம ஷூட்டப் ஆயிடலாம். 7 அயன்ஸ் தானே எடுத்துட்டு கண்டிப்பாக. ஓகே 8 அயன்ஸாக நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இருங்க, அதுக்கு லைட்டாக பிளாங்கோ வேணும். அதுக்காக நான் கொஞ்சம் லாக் எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக பிளாங்கை மட்டும் கிராஃப்ட் பண்ணிவிட்டு ஒரு ஷீல்டும் ஒரு லெகின்ஸும் கிராஃப்ட் பண்ணிக்கிறேன். கரெக்டு தானே? லெகின்ஸ் தானே? ஓகே ஓகே நைஸ். எனக்கு 3rd பர்சனுக்கு மாறிக்கவா? செட்டிங்ஸு எங்கடா அது? வீடியோ, ஃபஸ்ட் பர்சன், 3rd பர்சன், ஃப்ரண்ட் மாறிட்டேன். ஸோ நைஸாக அப்படி சூப்பராக ஸ்கின்னெல்லாம் டிசைன் பண்ணிவிட்டு வரேன் அடுத்த வீடியோவில். ஸோ இந்த ஒரு அயன் ஆர்மரோட இந்த ஒரு வீடியோவை முடிச்சுக்கலாம். இருங்க ஓகே, இதை வந்து இப்போது அன்றைக்கி பண்ணுறா. ஸோ ஓகே, இந்த ஒரு எபிசோட ஃபஸ்ட்டு சீசன் மைன்கிராஃப்டோட ஃபஸ்ட்டு வீடியோ இதுதான். பீட்டா வெர்ஷன் தான் இப்போதைக்கு கிடச்சிது. கூடிய விரைவில் வேறு வெர்ஷன் வேறு இதுக்கு மாறலாம். ஸோ இப்போதைக்கு மாடு இல்லாமல் இமோர்டலிட்டி மாடு இல்லாமல் இதாக கிடச்சிது. இப்போதைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.